ಪೊಲೀಸರು ಕರೆಯೋಣ ಒಂದು ನಿಮಿಷ. ಅಣ್ಣ ಪೊಲೀಸರು ಕರೆಯೋಣ ಒಂಚೂರು. ಮೇಡಮ್ ಅವರೇ ಒಂದು ನಿಮಿಷ ಪೊಲೀಸರು ಕರೆ. ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡಿ ಪೊಲೀಸ್ ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡ್ರಿ ತೆಗಿಬೇಡಿ 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 ಮೇಡಮ್ ನಮ್ದು ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ತಗೊಂಡು ಕಳ್ತನ ಮಾಡೋದು. ನೋಡಿ ಮೇಡಮ್ ಅವ್ರ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗೋಯ್ತು ನನ್ನ ಬ್ಯಾಗ್ ನೋಡಿ. ಇಲ್ಲ ಹೋಗ ಹೋಗ ಹೋಗಲ್ಲ ಹೋಗ சார் கசி மேடம். டீச்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயமா பேச போறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டா இப்போ போட்டிருந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கண்டக்டர் பேக்கை ஆட்டை போட்டாங்க. அது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபேக் வீடியோ, உண்மை அப்படின்னா போலீஸ் வந்து பிடிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இப்போ நம்ம இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இன்னும் தெளிவான விளக்கம், ஏன்னா போன வீடியோவில் சொன்னேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு லேடி வந்து கர்நாடகாவில் அதாவது பெங்களூர்ல ஒரு பஸ் ஏறுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறுறாங்க. பஸ் ஏறி போயிட்டு இருக்கும்போது பஸ்ல கூட்டம் கம்மியா இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் வந்து கூட்டம் கம்மியா இருக்கும்போது டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அசதியில உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த டயத்துல அவர் கவனக்குறைவா இருந்த நேரத்துல அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டக்டரோட பேக்கை அபேஸ் பண்ணி அவங்களோட பேக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு லேடி பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த லேடி வந்து கண்டக்டர்கிட்ட இந்த அம்மா வந்து உங்க பேக் எடுத்துட்டாங்க, கண்டக்டர் தேடிட்டு இருக்கும்போது உடனே வந்து கூப்பிட்டு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவும் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டக்டர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அந்த லேடி வந்து பேக் எடுத்துக்கிட்டாங்க, உங்க பேக் அவங்க தான் வச்சிருக்காங்க, அதை நான் பார்த்தேன்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து அந்த சொன்ன லேடி வந்து அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கிறாங்க. ஸ்டாப்ல இறங்கியும் அந்த லேடி தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் கேட்கறாரு, என்னோட பேக் உங்ககிட்ட தான் இருக்கு கொடுன்னு. இல்லவே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து பேஷண்ட்டு, நான் இது மாதிரி வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும், என்னை இறக்கி விடுங்க, என்ன ரொம்ப நேரமா நீங்க என்னை காக்க வைக்காதீங்க, எனக்கு இந்த இடத்துல இருக்குங்க, இங்கே இறக்குங்க, நான் போய்க்கிறேன்றாங்க. நீ ஏன் இங்கே இறங்கணும் அப்படின்னா, பேக் இல்லை அப்படின்னா நீ காட்டிட்டு எடுத்து போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கூட அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு மறுக்கிறாங்க, காட்ட முடியாதுன்றாங்க. உடனே அந்த உஷாரான டிரைவர் என்ன பண்ணுறாரு, அந்த டோரை மூடிடுறாரு. ஃப்ரண்ட்ல இறங்கக்கூடிய இந்த டோர் இருக்குல்ல, ஸ்டெப் டோரை மூடிடுறாரு. அந்த டோரு வந்து மூடினதுக்கப்புறம் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா எலி பொரியல மாட்டினவங்க இங்கும் ஓடல அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து அந்த லேடி எடுத்து வச்சிருக்கிறது சந்தேகத்துக்குரியது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. ஏன்னா இந்த கண்டக்டர் வந்து அவங்க அந்த கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சர்ச் பண்ண முடியாது. அப்படின்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸும் ஒரு லேடி போலீஸ் வராங்க. அவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க, பேக்கை திறந்து காட்டுங்க. அப்போ அந்த லேடி வந்து ஒன்றும் தெரியாத ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை மாதிரி முகம் வச்சுக்கிட்டு, நான் எடுக்கல அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு எனக்கு கேட்ட திறங்க, நான் போறேன்றாங்க. போலீஸ் திரும்ப கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த லேடி என்ன பண்றாங்க, பேக்கை திறந்து காட்டுறாங்க. பேக்குக்குள்ள கண்டக்டர் பேக் இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனவொடனே போலீஸார் விசாரணை பண்ணி அவங்களை கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டரோட பேக்கை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், அதாவது பேசஞ்சர் ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம்னா இந்த நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டரோ டிரைவரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா நம்மளோட பொருளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி தான் கண்டக்டரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கேட்டதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல, கமெண்ட் மட்டும் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್. ತೆಗಿಬೇಡ ಡೋರು. ಡೋರ್ ತೆಗಿಬೇಡ. ನೀನ್ ಹೆಂಗಮ್ಮ ಬ್ಯಾಗ್ ತಗೊಂಡೆ? ನಂದು ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗ್ ತಗೊಂಡಿದ್ಯಾ? ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗ್ ತಗೊಂಡಿದ್ಯಾ? ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗ್ ತಗೊಂಡಿದ್ಯಾ? ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಪೊಲೀಸರು ಕರೆಯೋಣ, ಪೊಲೀಸರು ಕರೆಯೋಣ ಒಂದು ನಿಮಿಷ. ಅಣ್ಣ ಪೊಲೀಸರು ಕರೆಯೋಣ ಒಂಚೂರು. ಮೇಡಮ್ ಅವರೇ ಒಂದು ನಿಮಿಷ ಪೊಲೀಸರು ಕರೆ. ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡಿ ಪೊಲೀಸ್ ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡಿ ತೆಗಿಬೇಡ್ರಿ ತೆಗಿಬೇಡಿ ಮೇಡಮ್ ನಮ್ದು ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ತಗೊಂಡು ಕಳ್ತನ ಮಾಡೋದು ಇದ್ದಾರೆ, ತೆಗಿಬೇಡಿ ಮೇಡಮ್. ಹಿಂದೆ ಬನ್ನಿ ಮೇಡಮ್, ಹಿಂದೆ ಬನ್ನಿ, ಹಿಂದೆ ಡೋರ್ ತೆಗಿತಾರೆ ಬನ್ನಿ. ನಾನು ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ದೆ ಅಮ್ಮ.
ಹೌದು 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 ಹಾಕಿ ಡೋರ್ ಹಾಕಿ ಮೇಡಮ್ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನಂದು ಡ್ಯೂಟಿ ಬ್ಯಾಗ್ ನಂದು ಡ್ಯೂಟಿ ಬ್ಯಾಗ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಮೇಡಮ್ ಅವ್ರ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗೋಯ್ತು ನಂದು ಬ್ಯಾಗ್ ನೋಡಿ ಏ ಇಲ್ಲ ಹೋಗಲ್ಲ ಹೋಗು ಸರ್ ಕರ್ಸಿ ಮೇಡಮ್ ಅಲ್ಲಿ ಹಾ ಹೆಂಗ್ ಬಂತಲ್ಲಿ ಬ್ಯಾಗು ನೋಡಿ ಮೇಡಮ್ ಅಲ್ಲಿ ತೆಗಿಬೇಡಿ ಡೋರ್ ತೆಗಿಬೇಡಿ ಮೇಡಮ್ ಒಂದ್ ನಿಮಿಷ ಹಿಡಿಬೇಡ್ರಿ ನೀವು ಕೇಳಿ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಇಟ್ಕೊಮ್ಮ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಇಟ್ಕೊ ನೀನು ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಇಟ್ಕೊ ನಿನ್ ಬ್ಯಾಗ್ ಒಳಗೆ ಹೆಂಗ್ ಬಂತು ನೋಡಿ ನೀನ್ ಹೆಂಗ ಬೇಡ ನೀನ್ ತಗೋಬೇಡ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಓಡಿಸ್ತೀನಿ ತಡಿ ಈಗ ನೀನು ಹಾ ಟೈಮ್ ಆಯ್ಚಿ ಮಾಡಿಸ್ತೀನಿ ತಡಿ ನಿನಗೀಗ ಆಯ್ತಾಯ್ತು ಮನೆ ಹತ್ರಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ ನೀನ್ ಹೆಂಗಮ್ಮ ಬಿಡದೆ ಬ್ಯಾಗು ಹೆಂಗಮ್ಮ ತಗೊಂಡೆ ಬ್ಯಾಗು ಡ್ಯೂಟಿ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗ್ ತಗೊಂಡಿದ್ಯಮ್ಮ ನೋಡಿ ಮೇಡಮ್ ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡಿರೋದು ನೋಡಿ ಅಲ್ಲಿದಾರೆ ಅಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗೆ ಅಲ್ಲೇ ಇದಾರೆ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಸಾಕ್ಷಿಗೆ ಅಲ್ಲೇ ಇದಾರೆ ನೋಡ್ರಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಮೇಡಮ್ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಮೇಡಮ್ ಕೇಳಿಸ್ಕೊಡಿ ಹಾ ನೋಡಿ ಮೇಡಮ್ ಹಿಂಗ್ ತಗೊಂಡ್ರೆ ಡ್ಯೂಟಿ ಬ್ಯಾಗು ತಗೊಂಡ್ರೆ ಹೆಂಗೆ ಮೇಡಮ್ ನಮ್ ಕತೆ ಹಾ ನೋಡಿ ಈ ತರ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ ಕತೆಗಳು ಏನಾಗ್ಬೇಕು ಮೇಡಮ್ ಕರ್ಸಿ ಮೇಡಮ್ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಮೇಡಮ್ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇಲ್ಲಿ ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಂದು ಮೇಡಮ್ ಇಲ್ಲೇ ಬಂದ್ರು ನೋಡಿ ಅವರು ತೆಗೀರಿ ಹಾ ಮೇಡಮ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿ ಮೇಡಮ್ ಹಿಂಗ್ ಈ ತರದವ್ರು ಆದ್ರೆ ಆಗಲ್ಲ ಒಳಗೆ ಹಾಕಬೇಕು ಒಂದಿನ ಇವ್ರಿಗೆ ಮೇಡಮ್ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ ನೀವು ನಿಲ್ಲಿಸ್ಕೊಳ್ರಿ ಮುಂದಕ್ಕೆ ಯಾಕ್ರಿ ಹೋಯ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮೇಡಮ್ ನಂದು ಟಿಕೆಟ್ ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲ ಕಳ್ತನ ಮಾಡಿ ಅವ್ರ ಬ್ಯಾಗ್ ಹಾಕೊಂಡಿದ್ರು ಅವ್ರು ಮೇಡಮ್ ನೋಡಿದ್ದಾರೆ ವಿಡಿಯೋ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಎಲ್ಲ ನೀನ್ ಹೆಂಗಮ್ಮ ಎತ್ಕೊಂಡೆ ನೀನು ನಮ್ ಬ್ಯಾಗು ಡ್ಯೂಟಿ ಬ್ಯಾಗ್ ಹೆಂಗಮ್ಮ ಎತ್ಕೊಂಡಿದ್ಯಾ ನೀನು ನಡಿ ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ನಡಿಯಮ್ಮ ಆಟ ಆಡ್ತೀರಾ ನೀವು ಮಾಡಲ್ಲ ಓಪನ್ ಮಾಡಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ ಕಣ್ರಿ ಆಟ ಆಡ್ತೀರಾ ನೀವು ಇಲ್ಲಿ ಹಾ ಡ್ಯೂಟಿ ಮಾಡ್ತೀರಾ ಅವ್ರಿಗೆ ಬರಮ್ಮ ಸೀಟಲ್ ಕೂತ್ಕೊಂಡ್ ಬರಮ್ಮ ಬಾ ಕೂತ್ಕೊಂಡ್ ಕೂರ್ಬಾ ಸೀಟಲ್ ಕೂರ್ಬಾ ಏನಮ್ಮ ನಿನ್ನ ಹೆಸರು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಅಷ್ಟೇ ಹೇಳು ಡ್ರಾಮಾ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದ್ರೆ ಏನಮ್ಮ ದೇವ್ರಿದಾನೆ ಹಿಂಗ ದೇವ್ರಿರೋದು ಏನೇನೋ ಹೇಳ್ತಾರ ದೇವ್ರಿದಾರೆ ಅಂತ ನನ್ ಬ್ಯಾಗ್ ಹಂಗಮ್ಮ ಎತ್ಕೊಂಡೆ ನೀನು ಯಾರು
ಯಾರು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ಕರೀಲಿ ಅವ್ರು ಯಾರು? ಕೆಲಸ ಮಾಡಿ ಟರ್ನ್ ಆಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ ಬಸ್ಸು ಆಗಲ್ವಾ? ಓಪನ್ ಮಾಡೋಣ. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹಾಕಿ. ನಡೀರಿ, ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ತಾರೆ ಮೇಡಮ್. ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರಾ? ಹೊಡೀರಿ, ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರಕ್ಕೆ ಹೋಗಲ್ವನ್ರಿ ಗಾಡಿ. ರಿವರ್ಸ್ ಹೇಳ್ತೀನಿ, ಹೊಡೀರಿ ಅಲ್ಲಿಗೆ. ಇದೇ ಕಣ್ರಿ ಸ್ಟೇಷನ್, ಅದೇ ಸ್ಟೇಷನ್ ಕಣ್ರಿ. ಹೊಡೀರಿ ಲೆಫ್ಟಿಗೆ. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ, ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ ಅವರು. ಹಿಂದೆ ಡೋರ್ ತೆಗೀರಿ. ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲ ನೋಡಿ ಮೇಡಮ್, ಅವ್ರು ಮಾಡೋ ಕೆಲಸಗಳ ಕತೆಗಳನ್ನ ನೋಡಿ ಅವರು. ಓಪನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕಿತ್ಕೊಳಕ್ ಹೋದ್ರೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಹಾ. ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ದೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ. ಬರ್ರಿ ಇಲ್ಲ ಅವರು